தற்கொலை இன்னைக்கு பார்த்தோம்னா எடுத்ததுக்கெல்லாம் தற்கொலை, ரீசனே இருக்காது தற்கொலை. சாவுக்கு யாரும் காரணம் இல்லை, அப்படி என்னோட மன அழுத்தம், தோல்வி, இதனால நான் மறிக்கிறேன், நஷ்டம் இதனால மறிக்கிறேன் என்று சொல்லி தற்கொலை மாத்திரம்தான் அநேக இடங்களில் நடப்பது உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலும் BA இங்கிலீஷ் படித்துக் கொண்டிருக்கும் போது 2011 திடீரென்று என் காலில் ஒரு சிறிய கொப்பளம் ஏற்பட்டு கொள்ள முடியாமல் என் வீட்டில் நான் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது என் அருகில் ஒரு கருப்பாக உழுத்து போல ஒரு மட்டு, நீ தற்கொலை பண்ணி சாகு, நீ நம்பிக்கை துரோகம் பண்ணவன், ஆண்டவருக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணவன், இயேசுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவன், உன் உயிரை கொடுத்த இயேசுக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ண, உன் ஊழியக்காரர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண, உன் அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண, எல்லாருக்கும் நீ நம்பிக்கை துரோகம் பண்ண, நீ இந்த பூமியில வாழ தகுதி இல்லை, நீ செத்து விடு, தற்கொலை பண்ணி செத்து விடு என்று சொல்லி ஒரு குரல் என் காதுல கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்போ நான் படுத்து இருந்து கொண்டே யோசிக்க ஆரம்பிச்சேன், நம்ம வாழ்க்கை இருக்கு, நம்ம தான் எல்லாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கை இல்லாமதானே போகுது, பேசாம மறித்து விடலாம் என்று சொல்லி இருக்கும் போதுதான் இயேசுவானவர் என்னோட பேசுறாரு, காட்டிலே நீ முழங்கால் படி இடு என்று சொன்னார். ஆனா என்னால் முழங்கால் படி போட முடியாது, ஏனென்றால் என் காலில் ஒரு சின்ன கொப்பளமால கால் நீட்ட முடியாமல் இருந்தது. அதனால மணக்கினாமே கால் இருக்குன்னா முழங்கால் போட முடியல. ஆனால் எப்படி முழங்கால் போட்டே தெரியாது, முழங்கால் படித்த பின்பு முட்டி போட்ட உடனே எனக்குள்ள இருந்த எல்லா காரியங்களும், நான் தேவனுக்கு விரோதமாக செய்தது, தேவையில்லாத காரியங்கள் செய்தது, தேவனுக்கு தூரமாக போனது எல்லாம் எனக்கு முன்பதாக ஓட ஆரம்பித்தது. உடனே எல்லா காரியத்தையும் இயேசுவிடம் அறிக்கையிட்டு, இன்னைக்கு நீ எனக்கு சந்தோஷம், சமாதானம், விடுதலை, இந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை தருவீர் என்றால் நாளைக்கு நான் உங்களுடைய ஊழியத்தை செய்ய எல்லாவற்றையும் BA இங்கிலீஷ்ல இருந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு உன் ஊழியத்துக்கு நேராக கடந்து செல்றேன்னு ஒப்புக்கொண்டேன். ஒப்பு கொடுத்த அடுத்த நொடியில் என் வாழ்க்கையில நான் இதுவரை பெற்றாத சந்தோஷம், சமாதானம், ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டேன். அதன் நிமித்தம் ஒரு மன அழுத்தம் நீங்கியது. அதன் பின்பு அந்த கொப்பளம், உடையாத கொப்பளம், அந்த பருக்கள், உடையாத பருக்கள் அடுத்த நொடியில உடைந்து ரத்தமும் சீலுமாக என்னுடைய காலில் இருந்து வரிய ஆரம்பித்தது. அந்த இடம் இன்னும் அந்த தழும்பு இருக்கும், அந்த இடத்தை தொட்டு பார்த்தா அப்படியே அவங்க பள்ள மாதிரி. அப்படி இருந்த என்னை, தற்கொலைக்கு நேராக பிசாசு வழி நடத்தின என்னை தேவன் அவருடைய சந்நிதிக்கு கொண்டுட்டு வர வைத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யாராவது தற்கொலை, மன அழுத்தம், ஏன் வாழணும், செத்து விடலாம் என்று சொல்லி மனசோர்வோடு நீ காணப்பட்டு கொண்டு இருக்கலாம், உனக்கு இயேசு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். பிசாசும் இந்த மனிதர்களும் மற்ற எல்லாரும் நீ வாழ தகுதி இல்லை என்று சொல்லி உனக்கு ஒரு வழியை வைக்கலாம், நீ தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி ஒரு குற்றப்பெயர் வைக்கலாம், நீ பூமியில வாழக்கூடாது என்று சொல்லி நினைக்கலாம், உன் மனது கூட நினைக்கலாம். ஆனால் இயேசு உன்னை திரும்பவும் வாழ வைத்து, திரும்பவும் அழகு பார்த்து உன்னை உயர்த்தி வைப்பார். அதனால தேவையில்லாத தற்கொலை எண்ணங்கள் வரும் பொழுது இயேசுவிடம் கடந்து வா. நீ இழந்த சந்தோஷம், சமாதானம், எங்கெல்லாம் தோல்வி அடைந்தாயோ, எங்கெல்லாம் நஷ்டத்தோடு இருந்தாயோ, அங்கே எல்லாம் வெற்றி பெற வைத்து, அங்கே எல்லாம் லாபத்தை அடைய வைத்து, அந்த இடங்கள் எல்லாம் உன்னை உயர்த்தி வைப்பார். தைரியமாக இயேசுவிடம் வா. உன் தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் மாற்றி போடுவார், மன அழுத்த எண்ணங்கள் எல்லாம் மாற்றி போடுவார்.